அந்த ஆத்தா அருள் இறங்கி சொல்லணும். ஆத்தா ஐஸ்வரி தாய், இந்த ஏழை மயனுக்கு ஆத்தா தாயி வா ஆத்தா, இந்த மயனுக்கு செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மயனுக்கு என் தாய் வெற்றியாகணும். ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்க ஏழை மயனுக்கு ஆத்தா ஐஸ்வரி ஒன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை வாதாய் வந்து அந்த மயனுக்கு நல்லவா கொடுக்கவா ஆத்தா ஐஸ்வரி. அள்ளும் பகலுங்க அல்லான்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை என்கிட்ட இல்லை. உண்மையாப்பா நீந்தே பார்த்துக்கணும், நீந்தே எனக்கு படி அளக்கணும் சரியா. ஆனால் எங்கோ போனாலும் எனக்கு கஷ்டமும் துன்பந்தே வாழ்க்கைன்னு போயிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாத்தேன் சரியா. ஏதோ முன்னாடிலாம் வயிற்று பொழப்புக்கு வந்துச்சுப்பா, ஏதோ வாங்குற கடைங்க போய் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கட்டுறதுக்கே கஷ்டப்படுற. உண்மையா ஒன்றுக்கு ரெட்டை செலவு வருது உங்கள் குடும்பத்தில் சரியா. இன்றைக்கி 1000 ரூபா அந்த செலவு நினச்சினா அங்கே போனால் அது 2000 செலவாக மாறிடும் சரியா. மனையில் வந்து அடுத்த 10,000 வச்சா நாளைக்கு அந்த இடத்துல இருக்க காசே காணாமல் போயிடும் சரியா. வலிச்சுக்க தொலைச்சிக்கனே இருப்பேன். கொண்டாந்து சேர்க்குற காசை வந்து இன்றைக்கி வந்து சேர்த்து வச்சு இன்றைக்கி நம்ம மனையில் ஒரு 10,000 இருக்குன்னு எடுத்ததே கிடையாது சரியாப்பா. எப்படி வருதோ அப்படியே போயிடுது. ஏதோ வயிறார கஞ்சி மட்டும்தான் குடிக்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. வீட்டில் பொருளோ நகையோ சேர்த்து வச்சுருக்கோம், நான் உழைச்சி வச்சுருக்கேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை சரியா. எல்லாம் விரயத்துலதே போகுது, எல்லாம் அடற்கடை நோக்கி போகுது சரியா. வட்டிக்கு வட்டி வாங்கணும் சரியா. எல்லாத்துலேயும் முடங்கி உட்காந்துருக்கப்பா சரியா. என் பிள்ளை தள்ள நாளில் பிறந்த பிள்ளைக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது சரி. அரசனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குப்பா சரியா. இப்போ 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரியா. அதனால உனக்கு ரொம்ப முடக்கம். முன்னாடி ஏதோ ஒரு பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. உண்மையா ஆனால் இப்போ இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தொழில் செய்கிற இடத்துல ஒருத்தன் கூட ஒரு சண்டை வந்துச்சு, சின்ன சண்டை. அரசன் கூட ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி. ஆமாம், ஒரு அரசன் கூட சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? நினச்சி பாருப்பா. ஒரு சின்ன சண்டைதே சரியா, தொழில் ரீதியாத்தேன் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா? சரி, அப்புறமாக்கா நீ தெரிஞ்சுக்க சரியா. 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி சரியா. இப்போ இல்லை சரியா. அவனுடைய சாபமும் இருக்குது. உன் வாழ்க்கை உன் தொழிலுக்கு போட்டியாக வந்தவே அவன் சரியா. அவனோட பார்வை அப்படியே அன்னைக்கு நீ நல்லா இருக்கப்போ அவன் சொல்லுவேன், பேராசைப்பட்டு சொல்லுவேன், இவன் மட்டும் எங்கே வேணாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவேண்டான்னு சொல்லுவேன், எதுலையா இருந்தாலும் சரியா. இவனுக்கு அப்படி ஒரு ராசி இருக்குடா அப்படின்னு சொன்னவங்க அவங்கள கண் பார்வை அன்னைக்கு பட்டுச்சு உன் மேலே சரியாப்பா. இப்போ இல்லை சரியா. இப்போ உன் பிள்ளையோட கிரகத்தினால போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்குது சரியா. தாய் உன்கிட்ட வந்துட்டு எனக்கு நல்ல நிம்மதியை கொடு, கடைங்கப்பி கஷ்டம்ன்றது இல்லாமல் ஏதோ உழைச்சோம் பொழைச்சோம் சாப்பிட்டோம்னு இருக்கு அப்படின்னு கேட்குற. உண்மையா யார்ட்டையும் போய் கையேந்தி கடன் வாங்கக்கூடாது நான் அப்படிங்கிற. உண்மையா அது மட்டும்தான் லட்சியம். எதுக்கு உழைக்கிற மையம் எங்கள் ஊரில் கடை வாங்கணும்னு கேட்குற. உண்மையா உழைச்சி நான் சாப்பிட்றேன், ஊரில் கடை வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்ச காசை பங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. உண்மையா இன்னைக்கு வீட்டில் கொண்டாந்து கொடுக்கங்காட்டியுமே பங்கி வச்சுட்டு வந்துடுவோம். உண்மையா சம்பாரித்த காசை சேப்புனரே கொண்டாடுவோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வழியிலே எல்லாரும் கொடுத்துட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போகிறப்ப அப்படியே மனசே உசுருமே போயிடும். உழைச்ச காசு எங்கேன்ற அளவுக்கு உன் மனசு அப்படி சுக்குனராக நொறுங்கிடும். உண்மையா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லைப்பா, இந்த தாய் எதுவாக இருந்தாலும் இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க சரியா. இந்த தாய்கிட்ட நீ என்ன வரவேன்னு கேட்டு வாங்கு. வரத்தை கேள்வி சரிப்பா. இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை, உனக்கு என்ன வேணும்? சரிப்பா, இந்த தாய் உனக்கு வெற்றியாக கொடுக்குறீங்க. போகிற இடத்துல பூரா முட்டுக்கட்டையாக இருக்குது. இந்த சந்தில் உடனே இந்த சந்தை அடைச்சிருது சரியா. சந்துக்கு சந்தை அடைச்சி பொருள் வீணாக போகுது உனக்கு சரியாப்பா. பொருளை திருப்பி கொண்டு வரப்போ மனம் நொந்துடுற. உண்மையா அதுவே மன வலிக்கு ஆளாயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. வெற்றி காங்க முடியலை உன்னால் சரியா. முன்னாடியில் ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு உன் பொழப்பு, இப்போத்தே ஆனால் பொழப்பு முடக்கங்கிற. உண்மையா இந்த தாய்கிட்ட வந்துட்டீங்களப்பா, இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறீங்க பிடிப்பா. சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். உண்மையா